இந்த சனிப்பெயர்ச்சி பெண் எந்தெந்த ராசினருக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும்? நம்ம லைஃப்ல வந்து ஒரு சக்சஸ் இந்த காலகட்டம் தான் அப்படின்னா யாருக்கு சொல்லலாங்க? அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அந்த அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னு கிடைக்கூடியது ரிஷப ராசிக்கு, கடக ராசிக்கு, துலா ராசிக்கு, மகர ராசிக்கு ரொம்ப நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். அந்த ரொம்ப நல்ல அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பித்து பிரம்மாண்டமாக வரும்போது எந்த பிரம்மாண்டத்துக்கு வந்தாலும் இந்த ஆரம்பிச்சது இதனால தான் இட் வாஸ் மை டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து இந்த 4 ராசிக்கு. ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எந்தெந்த ராசிக்கெல்லாம் கிடைக்கும்? இந்த சனி பயிற்சியில் ப்ரமோஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது. மேரேஜ் அப்படிங்கிறது எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் கிடைக்கும்? ஸோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறது தான் நம்ம திருமணம்னு சொல்கிறோம். இந்த சனி பயிற்சியில் ரிஷப ராசிக்கு, கடக ராசிக்கு, கன்னியா ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு, மகர ராசிக்கு அருமையான திருமண யோகங்கள் இருக்கும். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி பெண் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் கிடைக்கும்? குழந்தை பாக்கியம் 2025 சனி பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பெண் எஜுகேஷன்ல வந்து நல்ல growth இருக்கக்கூடிய ராசினர் எந்த ராசி? படிப்பு அப்படின்றது நம்ம 3 செக்டராக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பேசிக், அடுத்தது பார்த்திங்கன்னா யூஜி, அடுத்தது பார்த்திங்கன்னா பிஜி, அண்ட் தென் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வந்து நம்ம வந்து சிவில் எக்ஸாம்ஸாக வச்சுக்கலாம். சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸஸ், சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதில் எதுவாக இருந்தாலும் சூப்பராக வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். இப்போ வந்து நம்ம சனிப்பெயர்ச்சிக்கு பின்னர் யார் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும், யார் யாருக்கு லைஃப்ல ப்ரமோஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி குழந்தை பாக்கியம், திருமண அமைப்பு எல்லாமே பார்க்கலாம் மேம். பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி பெண் எந்தெந்த ராசினருக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும்? நம்ம லைஃப்ல வந்து ஒரு சக்சஸ் இந்த காலகட்டம் தான் அப்படின்னா யாருக்கு சொல்லலாங்க மேம்? இந்த சனி பயிற்சி 2025 அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அந்த அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னு கிடைக்கூடியது ரிஷப ராசிக்கு, கடக ராசிக்கு, துலா ராசிக்கு, மகர ராசிக்கு ரொம்ப நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். அந்த ரொம்ப நல்ல அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பித்து பிரம்மாண்டமாக வரும்போது எந்த பிரம்மாண்டத்துக்கு வந்தாலும் இந்த ஆரம்பிச்சது இதனால தான் இட் வாஸ் மை டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து இந்த 4 ராசிக்கு. அதில் பண சம்பந்தமாக கடன் அடையிறதும் இதுக்குள்ளே எடுத்துக்கணும். அந்த கடன் சூப்பராக அடைக்க போகிறது, கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட போகிறதும் மேஷ ராசியும் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். இந்த சனிப்பெயர்ச்சி பெண் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எந்தெந்த ராசிக்கெல்லாம் கிடைக்கும்? இந்த சனி பயிற்சியில் ப்ரமோஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம், மகரம். இவங்க 6 பேருக்கும் ப்ரமோஷன்றது வரும். ப்ரமோஷன் அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் ஒரு பதவி உயர்வு மட்டும் கிடையாது. ஒரு பிஸ்னஸில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து மல்டிபிள் செக்டார்ஸாக அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரே ஃபீல்டு கூட இருப்பாங்க, ஆனால் பல பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, அல்லது அவங்களுடைய செக்டாரையே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வரும். அதே மாதிரி ப்ரமோஷன் அப்படின்றது ஒரு ஃபேமிலியினுடைய ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட் கூட. இப்போ எப்படின்னா வாடகை வீட்டில் இருக்காங்க, அவங்க ஒரு சௌகரியமாக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நான் ப்ரமோட் ஆகிடேன்டா அப்படின்னு சொல்கிறதுமே இந்த 6 ராசிகளும் உள்ள வரும். இந்த சனிப்பெயர்ச்சி பெண் மேரேஜ் அப்படிங்கிறது எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் கிடைக்கும் மேம்? இந்த சனி பயிற்சியில திருமண யோகம் அப்படின்னு இருக்கக்கூடியது ரொம்ப அழகா, யோகம்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா திருப்திகரமான அமைப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மேரேஜுக்கு. ஸோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறது தான் நம்ம திருமணம்னு சொல்கிறோம். ஸோ அந்த திருமண யோகம் இந்த சனி பயிற்சியில் ரிஷப ராசிக்கு, கடக ராசிக்கு, கன்னியா ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு, மகர ராசிக்கு அருமையான திருமண யோகங்கள் இருக்கும். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி பெண் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் கிடைக்கும் மேம்? குழந்தை பாக்கியம் 2025 சனி பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கடகம், சிம்மம், துலாம் அண்ட் மிதுனம் இவங்க 4 பேருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுல தானாக குழந்தை உருவாய் கிடைக்கிறதும் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க இல்லையா? ஐவிஎஸ் அதுலலாம் கூட நிறைய பின்வாங்கி முடியலையேன்னு கஷ்டப்படுறவங்க கூட இப்போ இந்த சனி பயிற்சியில் அவங்க வந்து முயற்சிகள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கிளிக் ஆகிறதுக்கு நிறைய 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 சான்சஸ் இருக்கு. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பெண் எஜுகேஷன்ல வந்து நல்ல growth இருக்கக்கூடிய ராசினர் எந்த ராசி மேம்? இந்த சனி பயிற்சியில படிப்பு அப்படின்றது நம்ம 3 செக்டராக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பேசிக், அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஜி,
அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஜி. அண்ட் தென் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வந்து நம்ம வந்து சிவில் எக்ஸாம்ஸா வச்சுக்கலாம். சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸஸ், சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதுல எதுவாக இருந்தாலும் சூப்பரா வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேஷ ராசி சூப்பரா வரும், கடகராசி சூப்பரா வரும், விருச்சிக ராசி சூப்பரா வரும், மகர ராசியும் ரொம்ப சூப்பரா வரும். ஸோ யாரெல்லாம் சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ் எழுதணும், ரொம்ப அத நம்பி போறவங்க, ஈவன் பிஹெச்டிஸ் பண்றவங்களுக்கு கூட இந்த டைம் பீரியட் நல்ல பெனிஃபிஷியலா இருக்கும். இப்ப பிஹெச்டி பண்ணணும்னா எப்ப தீசிஸ் சப்மிட் பண்ணலாம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கலாம் இந்த டைம் பீரியட அருமையா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சனிப்பெயர்ச்சி பின் கடன் அப்படிங்கிறது குறைவதற்கு எந்தெந்த ராசிக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க? 2025 சனி பெயர்ச்சியில கடன் குறையறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாருமே அந்த பிரச்சனையில தான் சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடன்றத உங்க பேங்க் லோனா வாங்கியிருந்தாலும் சரி, கோல்ட் லோனா வாங்கியிருந்தாலும் சரி, மத்தவங்க கிட்ட வாங்கியிருந்தாலும் சரி, நெறைய லோன்ஸ் வாங்கியிருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கண்டிப்பா அடைச்சே தீருவாங்க. அடைக்கிறதுக்கு உண்டான ஃபவுண்டேஷன் அவங்களுக்கே அறியாம கிடைக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி. என்னடா 7 சனியா இருக்கு, ஆனா மேஷ ராசி சொல்றாங்களேன்னு நெனைக்க வேண்டாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அனைத்து மேஷ ராசியும் 90% கடன் இல்லாம வந்துரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, துலா ராசி மக்களும் அப்படித்தான். துலா ராசியில இருக்கிறவங்க நெறைய பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. அந்த அனைத்து பிரச்சனையுமே அதுலயும் முக்கியமா ஃபினான்ஷியலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியில வந்துருவாங்க. மகர ராசியுமே அதுலேருந்து வெளியில வந்துடும். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின் கோர்ட் கேஸ்ல வந்து ஒரு பாசிட்டிவான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ராசி எந்தெந்த ராசியில இருக்குங்க? கோர்ட் கேஸ், வம்பு, வழக்கு இந்த சனி பெயர்ச்சியில 2025ல டோட்டலா அதுலேருந்து வெளியில வர்றவங்க அப்படின்றது 2 விதமா நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு கோர்ட் கேஸே சாதகமா முடிஞ்சு வெளியில வரதும் இதுக்குள்ள வரும். அல்லது இவ்ளோ நாள் இழுத்துட்டு போயிருக்குடா, நமக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கலாம்னு வெளியில வர்றதும் ஒரு வகையில வரும். ஸோ இது 2ஆக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டூ மேஷ ராசி தான். என்னடா 7 சனி, ஆனா இதுலலாம் வெளியில வந்துருவாங்கன்னா, அனைத்து நெகட்டிவிட்டியும் வின் பண்ணக்கூடியது மேஷ ராசி தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, துலா ராசியும் இதுலேருந்து வெளியில வந்துருவாங்க. மகர ராசியும் இதுலேருந்து வெளியில வந்துருவாங்க. கடக ராசியும் இதுலேருந்து வெளியில வந்துருவாங்க. இப்ப நம்ம சனிப்பெயர்ச்சியில வந்து எந்தெந்த ராசிகளுக்கு எது எதெல்லாம் பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்கள் ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.